அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் கொத்தவரங்காய் வத்தல் போடுறதுக்காக கொத்தவரங்காயை வேக வச்சு கொட்டியிருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு டே. இது 2வது நாள். இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கொத்தவரங்காயை மோரில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 days காய வச்சுட்டு அந்த காய வச்சு எடுத்துருக்க இந்த கொத்தவரங்காயை நாம் தயிரை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து, அதாவது அந்த கட்டிலாம் இல்லாத அடித்து நம்ம அதில் ஊற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு வேளை கொத்தவரங்காயில் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மோரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தயிரை அடித்து ஊற்றியாச்சு. அதில் நம்ம கொத்தவரங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். அது ஃபுல்லாலாம் முழுகிற அளவுக்கு தயிர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ அதை திருப்பி திருப்பி கிளறி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறினா போதும். ஊறினதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் அதை முதல்ல காய வச்ச மாதிரி நல்லா வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப மோரில் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோர் அதிகமாக புளிச்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் அந்த மோரை நம்ம ஊற்றிடலாம். வெறும் இந்த கொத்தவரங்காய் 1 or 2 daysலேயே நல்லாவே காஞ்சிரும். ஸோ இது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே காஞ்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிரித்து விட்டு காய வச்சுக்கலாம். ஒரே நாள்லேயே நல்லா பொலன்னு காஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கொத்தவரங்காய் வத்தல், அதாவது சம்மர் சீசனில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நமக்கு சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க, நேரம் இருக்கவங்க போடுங்க. நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.